ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 4:9 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்து கேட்டும் கண்டும் இருக்கிறவை எவைகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதாவது பவுல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாரு, அந்த ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது பவுல் சொல்கிறாரு, நீங்கள் இடத்துல என்ன கேட்டீங்க, என்ன கற்றுக்கொண்டீங்க, நீங்கள் என்ன கண்டீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் செஞ்ச அதிசய அற்புதம் நீங்கள் கண்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அதை விட்டு விடாமல் நீங்கள் அதை உறுதியாக பற்றி கொள்ளும் போது, கர்த்தர் செஞ்ச நன்மைகள் ஒரு நாள் நீங்கள் மறக்காத போது, கர்த்தர் நீங்கள் உறுதியாக அவர் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த தேவன் உங்களோட கூட வந்து சமாதானம் கொடுப்பார். சமாதியும் தேவன் இவர் உங்களோட கூட இருக்கிறார். இவர் உங்களுக்கு சமாதானம் கொடுத்தால் அந்த சமாதானத்தை யாருமே பறிக்க முடியாது. ஒன்று ஏசப்போட வார்த்தையை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. ஏசப்பா நன்மை அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மை அதிசயங்கள் நீங்கள் ஒரு நாள் மறக்காமல் அவர் மேலே விசுவாசமாக இருங்க. நிச்சயமாக அவர் உங்களை சமாதானமாக வாழ வைப்பார், உங்களை வழி நடத்துவார் சொல்லி அழகாக பவுல் அங்கே இருக்க பிலிப்பு பட்டணத்தில் சபையில் இருக்க ஜனங்களும் சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி பார்த்தீங்கன்னா அநேக பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க சமாதானம் தேடி அவங்க வந்து இங்கே பயங்கரமாக வந்து அலம் மோதுறாங்க. அதாவது இந்த மனுஷக்கிட்ட போய் நம்ம சொன்னாக்க அந்த மனுஷக்கிட்ட நம்ம சமாதானம் கிடைக்குமா, இல்லை அங்கே போனால் உலக பிரகாரமாக போனால் அங்கே போனால் அங்கே போய் தேடும்போது நம்ம அங்கே சமாதானம் கிடைக்குமா சொல்லி அநேக பேர் சமாதானம் தேடி பயங்கரமாக அவங்க வந்து சமாதானத்துக்காக வந்து ஏங்கிக்கிறாங்க. நீங்கள் ஒருபோதும் சரி நீங்கள் சமாதானம் தேடி நீங்கள் ஒரு நாளும் சரி நீங்கள் எந்த மனுஷக்கிட்டே போகாது, எங்கேவே நீங்கள் போகாதீங்க. ஒன்று இந்த ஏசப்பா நம்பி இந்த ஏசப்பா விசுவாசிங்க. இந்த ஏசப்பா உங்களுக்கு சமாதானம் கொடுத்தாரு, அந்த சமாதானம் யாருமே உங்களை விட்டு பறிக்கவே முடியாது. ஏன்னா உலக பிரகாரமான சமாதானம் அவர் கொடுக்க மாட்டார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களோட கொண்டு வழி நடத்துவார். அதாவது ஒரு மனுஷர் நீங்கள் போய் சமாதானமாக நீங்கள் அவங்ககிட்ட சமாதானம் கேட்கும் போது அந்த மனுஷன் உங்களை சமாதானத்துக்கு பதிலாக அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு வந்து அதுக்கு இடர்லாம் ஆகிடும். ஆனால் தேவன் உங்களுக்கு சமாதானம் கொடுத்தாருன்னா எந்த சூழ்நிலை எடுக்கவே மாட்டார். எப்படியாப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு சமாதானம் கொடுத்து என்னை வழி நடத்துவார். இது ஒரு பிரச்சனை, எனக்கு விரும்ப அந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயமே இல்லை. நிச்சயமாக இதை நான் கடந்து செல்வேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சமாதானமாக அதை ஃபேஸ் பண்ண முடியும். அநேக பேர் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஆள்கிட்ட யுத்தம் பண்ணும்போதெல்லாம் அவங்க எவ்வளோ சமாதானம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜானா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ராஜா பார்க்க எத்தனை ஆட்கள் அவர் எவ்வளோ சமாதானமாக இல்லாமல் இருந்திருப்பார். ஆனால் அவர் சமாதானமும் வாழ்ந்தவர் சொல்கிறார், உம்முடைய வேதத்தை நேசிகளும் மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சாலமோன் ராஜாவோ அப்படி தான் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் ராஜா. எவ்வளோ பேர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், அவர் வந்து அவரோட தொழில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவங்க கழுத்தையரை வந்து அவங்க தொழிலை வந்தீங்கன்னா ஒரு சிலையை செஞ்சு உருவாக்குறது தான். அந்த சிலையை செஞ்சு உருவாக்கும்போது அநேக ஜனங்க அந்த சிலையை வந்து வாங்கிட்டு பார்த்து வணங்குவாங்க. ஆனால் இருந்தாலும் ஆபிரகாமுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லவே இல்லை. நம்ம ஒரு சிலையை செஞ்சு அதை உருவாக்குறோம், அது அநேக ஜனங்க பார்த்து வாங்கிட்டு போய் கடவுளாக வணங்குறாங்களே. அப்போ நம்மளை உருவாக்குன தேவன் யார் சொல்லி அவருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் வந்து அப்போ தான் ஏசப்பா ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு. அதாவது நீ உன் தாய் தகப்பனும் தேசத்தை இனத்தையே விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பயங்கரமாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா பயங்கரமாக பேசுகிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாம் வந்து எல்லாத்தையும் விட்டு இவர் தான் மெய்யான தேவன் சொல்லி பின்னாடி போகிறார். அவர் சமாதானமாக வாழ்ந்தார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பெருமை பூச்சி ஆளாக இருந்தார். பயங்கரமாக அவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றிலையும் தேர்ந்து எப்போ கிறிஸ்துவோட அன்பு இழுக்கப்படுது அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக ஒரு சமாதானமாக வாழ்ந்தார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் சமாதானம் இல்லாத போதில் ஏசப்பா அவர் சமாதானம் கொடுத்து வாழ வச்சார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு சமாதானம் இல்லையா, இந்த ஏசப்பா நம்புங்க. நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தோடு வாழ வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாரி பிரச்சனை தான் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. தேவன் கூட கொடுத்த ஃபேஸ் பண்ண உங்களுக்கு உதவி செய்வார். இந்த தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. இந்த தேவனை நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவங்க வாழப்பார், அவங்களும் வழி நடத்துவார். இந்த ஏசப்பா நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இவர் உண்மையுள்ள தேவன், பொய் சொல்லாத தேவனை நம்புங்க. ஆமீன்.